கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நீங்க பார்க்கறதுக்கு ஒரு மரம் தெரியுது, பனைமரம். இந்த பனைமரத்தை பார்க்குறீங்க. இந்த பனைமரம் பார்த்தீங்கன்னு சொன்னா, வெய்ய நாள்ல எல்லாம் காய்ந்து கிடக்கும்போது கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரம் தான் பனைமரம். ரோட்டோரத்தில் போகும்போது அந்த பனங்காவை உரிச்சு அதுக்குள்ள இருந்து அந்த நுங்கு எடுத்து கொடுப்பாங்க. சாப்பிடும்போது அவ்வளோ அருமையா இருக்கும் இல்லைங்களா? சாப்பிட்டது உண்டு இல்லை? யோசித்து பாருங்க. வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீதிமான் பனையை போல செழிப்பானாம். எப்படி அது வறட்சியான ஒரு சூழ்நிலை கூட பலன் கொடுக்கக்கூடியதா இருக்குதோ, அதே போல நீதிமானா இருக்கிறவங்க பலன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க செழித்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையில கூட கஷ்டமான சூழ்நிலை, வேதனையான சூழ்நிலை, வருத்தமான சூழ்நிலை, தோல்வியான சூழ்நிலை வரும்போதெல்லாம் நாம நீதிமான்களா இருப்போம்னா நம்முடைய வாழ்க்கை கூட மாறும். நாம மற்றவர்களுக்கு உபயோகமா, சந்தோஷமா, ஆசீர்வாதமா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.